ஹைட் வித் கொடுக்க முடியாது. வேற ஹைட் வித் டிஸ்ப்ளே இன்லைன் கொடுக்க முடியாது. வேற சென்டர் அலைன் சென்டர் பண்ண முடியாது. டெக்ஸ்ட் அலைன் சென்டர் பண்ண முடியாது. ஓகேங்களா, டெக்ஸ்ட் அலைன் சென்டர் பண்ண முடியாது. சரி, ஓகே. ஸோ அந்த விஷயத்துக்காக தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை என்ன எலமெண்டா மாத்துவோம் அப்படின்னா பிளாக் லெவல் எலமெண்டா மாத்துவோம். ஓகேவா, பிளாக் லெவல் எலமெண்ட்ல ஒரு பெரிய தலைவலி. அது என்ன தலைவலி? பிளாக் லெவல் எலமெண்ட் என்னவா கொடுக்கும்? கண்டென்ட் பக்கத்துல தர முடியாது. கண்டென்ட் பக்கத்துல வராது. ஸோ ஒன்னு இப்படி இருந்துச்சுன்னா ஒன்னு இப்படி இருக்கதான் செய்யும். ஓகேங்களா, அப்ப ஒரு விஷயம் நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும், அதுல ஏதாவது ஒரு குறை இருக்கும். ஒரு விஷயம் நமக்கு வந்து சாதகமா இருக்கும், ஓகேவா, அதுல ஏதாவது சம்திங் ஒண்ணு இருக்கும். ஸோ எனக்கு இது பிளாக்காவும் இருக்கணும், இன்லைனாவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரிதான் லாஸ்ட் டைம் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். அந்த ப்ராப்பர்ட்டி பேர் என்னது? டிஸ்பிளேல அதனுடைய வேல்யூ என்னது? இது என்ன? இன்லைன் பிளாக். இன்லைனு பிளாக். ஓகேங்களா, இன்லைன் பிளாக் கொடுக்கவே இப்படி வந்துச்சு. ஸோ உங்களுக்கு இப்போ புரியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போ நான் இதை இப்படி கொடுக்கும்போது எனக்கு என்னன்னா 3 டிவ்வை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3. ஓகே, இது போக நம்ம என்ன பார்த்தோம்னா ஐடி அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு டேக் ஒன்று பார்த்தோம். ஓகேங்களா, எல்லா எலமெண்ட்டுக்குமே நீங்க ஐடி கொடுக்கலாம். ஓகேவா, இந்த டவுட் உங்களுக்கு வந்திருக்கணும். எக்ஸாம்பிள் இப்போ H1ல ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 3 அப்படின்னு இருக்கு. இப்போ 3 இது இருக்கு, எனக்கு 3மே பிளாக் கலர்ல இருக்கு. ஓகேங்களா, வேற வேற கலர் மாறணும் அப்படின்னா, அதாவது கலர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா H1க்கு கலர் ஒயிட் கலர் வந்துருச்சு. எனக்கு இதுலயுமே என்ன அப்படின்னா இதுக்கு தனி கலரு, இதுக்கு தனி கலர், இதுக்கு தனி கலர் அப்படி வரணும். அப்படின்னா என்ன கான்செப்டுக்கு நீங்க போவீங்க ராஜேஷ்? சொல்லுங்கண்ணா. எனக்கு இதுக்கு தனி கலர் கொடுக்கணும், இதுக்கு தனி கலர் கொடுக்கணும், இதுக்கு தனி கலர் கொடுக்கணும். என்ன விஷயம் யூஸ் பண்ணுவீங்க? இப்ப இந்த 3 பாக்ஸ் தனித்தனி கலர்ல இருக்கா, அதே மாதிரி எனக்கு இந்த ஹெட்டிங் 1 தனி கலர்ல வேணும், ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3. 3 பாக்ஸுக்கு என்ன பண்ணிருக்கும் பாத்துக்கோ. ஹலோ. நான் ஒரு ஆஸ்பர் அந்த பிரகாஷங்க. சரி, நீ மியூட்ல போ. ஓகே, யாருக்கு என்ன பண்ணலாம்? வேற யாருக்கா ஐடியா இருக்கா? கலர் கொடுக்கலாம், தனித்தனியா ஐடியை கால் பண்ணி கலர் கொடுக்கலாம்னா ஐடி ஹெட் 1, அதாவது அதுக்கு ஒரு ஐடி கொடுத்துட்டோம் அப்படின்னா தனித்தனி கலர் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்க போய் ரெஃப்ரெஷ் பண்ணா அப்பயும் அதே தான் வரும். என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஐடியை வச்சு நம்ம கலர் கொடுக்கணும். ஐடியை வச்சாச்சு, கலரு அப்பயும் வரல. என்ன ரீசனுக்காக இது வரல? ஹெட் 1க்கு கலர் கொடுத்தாச்சு, ஹேஷ்டேக் கொடுக்கணும். ஹேஷ்டேக் ஃபார் எதுக்கு அப்படின்னா ஐடி அப்படின்னாலே நம்ம சிஎஸ்எஸ்க்கு சொல்லிடணும் இது ஐடி அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். இதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா H2 H3, ஓகேங்களா, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு H2 இது H3 இதுக்கு வந்து ஓகேவா. சோ அதுக்கு தனித்தனி கலர் வந்துச்சு. சரி, ஓகே, எனக்கு இந்த 3 பாக்ஸும் ஒரே லைன்ல வரணும். இப்போ இது பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படி இருந்தாலும் இப்படி வருது. இப்போ என்ன லெவல் எலமெண்டா மாத்தனா இது ஒரே பாக்ஸ்ல வரும்? பிரகாஷ், ஹலோ, என்ன லெவல்ல இருக்கும்? புரியல நான் கேட்டது. ஹலோ,
இன்னொரு வாட்டி கொஸ்டின் கேளுங்கண்ணா. இந்த 3 பாக்ஸும் பக்கத்துல பக்கத்துல வரணும்டா, என்ன பண்ணணும்? இல்லைண்ணா மாத்தண்ணா. இல்லைன்னா மாத்தினா ஹைட் வித் ஒர்க் ஆகாது. இன்லைன் பிளாக்ண்ணா. ம் ரெட்டையா ரெட்டையானே சொல்லிட்டோட. ஓகே, இப்ப டிக் இந்த பாக்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, டிவ்வுக்கு ஹைட் வித் கொடுத்த மாதிரி எல்லா டிவ்வுமே எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா இன்லைன் பிளாக் அப்படின்னு மாறிடும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இங்க வந்துச்சு. இதுலயுமே நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் சிஸ்டம் உடைய ரெசல்யூஷன், அதாவது இங்க இருந்து இவ்வளவு தூரம் இருக்கா, எங்க கிஷோர் கிஷோர் இவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருந்தேன், எங்க ஆளையே காணோம். நான் இப்பதான் ப்ரோ ஜாயின் பண்ணேன். 6:30 தெரியும், இப்பதான் வரேன்னா புரியல. இல்ல ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி பிளாக் சொன்னது நான் தான். அப்பவே நான் வந்துட்டேன் கரெக்டா 6:36க்கு நான் வந்தேன். சாரி. ஓகேங்க, இப்ப என்ன பிரச்சனை அப்படி சொல்றேன்னா, இது என்னுடைய சிஸ்டம். ஓகேங்களா, என்னுடைய ரெசல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா சம்திங் கொஞ்சம் 1200 அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த விண்டோ. ஓகேங்களா, இதே சூப்பர் மானிட்டர்னா போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும். இந்த படத்துலலாம் வரும் தெரியுமா, ஸோ அது ரொம்ப பெருசா இருக்கும். ஓகேங்களா, அதனுடைய இது பாத்தீங்கன்னா எதுக்காக நான் இப்ப இதை சொல்றீங்க அப்படின்னா, என்னுடைய டிவைஸுக்கு ஏத்த மாதிரி நான் இதை வித்தை வந்து பிரிச்சு வச்சிருக்கேன். எதுவுமே கரெக்டா பிரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் இவ்வளவு கேப் இருக்கு. சரி, இதை கரெக்டா பிரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிவ்வா இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட் எல்லாத்துக்குமே நம்ம வித்தை இன்க்ரீஸ் பண்ணலாம். ம் 500 அப்படின்னு கொடுக்கும். ஓகேங்களா, அப்ப எனக்கு மெஷர்மெண்ட் அப்படின்றது எக்ஸாக்டா எனக்கு தெரியல. ஓகே, என்னுடைய டிவைஸுக்கே அது என்ன அப்படின்றது தெரியல. இதை எப்படி நீங்க ஈக்குவலா பிரிச்சு கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் வரும். ஓகேங்களா, இது டிவைஸுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா ஈக்குவலா பிரியும். அப்ப நம்ம இதுக்கு ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். டிஸ்பிளே இன்லைன் பிளாக் இஸ் ஃபைன். எதுக்காக அப்படின்னா ஒரே ரோல வர வைக்கிறதுக்கு அது ஓகே. ஓகேங்களா, வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி வித் இந்த வித்து எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவலா பிரிக்கிற மாதிரி நமக்கு கொடுக்குதா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ஓகேவா, ஸோ லாஸ்ட் கிளாஸே அதை பண்ணணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ஸோ இது வரைக்கும் டிஸ்பிளேல என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இன்லைன், ஓகேங்களா, பிளாக், அடுத்தது இன்லைன் பிளாக் இப்படின்னு பார்த்துருக்கோம். இதுலயே இன்னொரு ரொம்ப 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 ஃபேமஸான ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கு. ஓகேங்களா, டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது என்னன்னா ஃப்ளக்ஸ் அப்படின்னா, ஃப்ளக்ஸோட எக்ஸ்பேன்ஷன் என்னன்னா ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இது கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். என்னன்னா அது ட்ரிக்கியா இருக்கும் அப்படின்னா, இதெல்லாம் நீங்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இவங்களை யூஸ் பண்ண போது மட்டும் கொஞ்சம் பேரண்ட் சைல்டு கான்செப்ட் அப்படின்றது வரும். ஓகேங்களா, ரொம்ப குழப்பற மாதிரிலாம் இருக்காது, ஈஸியாவே இங்க இருக்கிற எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுறேன். ஸ்டைல் உட்பட எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, நான் இப்போ என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஒரு H1 ஒன்று கிரியேட் பண்ணுறேன். என்ன அதுக்கு H1 ஒன்று கிரியேட் பண்ணுறேன். பேர் என்ன அப்படின்னா CSS அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணுறேன். பேராகிராஃப் கிரியேட் பண்ணிடுச்சு. ஓகே, இது ரெண்டு எலமெண்ட்டுமே இப்போ இங்க இருக்குப்பா. ஓகேவா, இந்த ரெண்டு எலமெண்ட்டுக்குமே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா காமனா பேக்ரவுண்ட் கலர் வந்து செட் பண்ணணும். சிஎஸ்எஸ்க்கும் இந்த லாரம் இப்சம் அப்படின்னு இருக்குல்ல, இது ரெண்டுத்துக்குமே நான் காமனா வந்து பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணணும். என்ன விஷயம் யூஸ் பண்ணா காமனா சிஎஸ்எஸ் செட் பண்ணலாம். இதுக்கு இது ஒரு எலமெண்ட், இது ஒரு எலமெண்ட். சரி, இன்னொரு எலமெண்ட் எடுத்துக்கோ. இன்னொரு எலமெண்ட் ஏஹெச் இருக்கு. இப்போ 3 எலமெண்ட் இருக்கு. இந்த மூணுத்துக்குமே எனக்கு என்ன வேணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து ரெட் கலர் வேணும். என்ன விஷயம் யூஸ் பண்ணா பேக்ரவுண்ட்ல ரெட் கலர் இந்த 3 எலமெண்ட்டுக்கு மட்டும் வரும்? பேக்ரவுண்ட் கொடுக்கலாம்னா எதுக்கு பேக்ரவுண்ட் கொடுப்பீங்க? பாடில ஸ்டைல் போட்டு பேக்ரவுண்ட். பாடி டேகுக்கு கொடுத்தா என்ன நடக்கும்? இந்த 3 டேகுக்கு மட்டும் வருமா இல்ல அதுக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டிக்கு வருமா?
இல்ல அடுத்து நான் நம்ம ஃபுல்லா என்ன ப்ராப்ளம் வரும். ஃபுல்லா வரும். ஸோ அந்த இது தப்பு. அது கணத்துல போட்டு அடிச்சுட்டு அதை சொல்லாத. நெக்ஸ்ட் வேற ஏதாவது ஐடி மூணுத்துக்கும் ஒரே ஐடி போட்டுது. மூணுத்து அடாய் ஆறா நீ? உனக்கு அண்ணன் தம்பி யாரா இருக்காங்களா? சொல்றா. இல்ல இல்லண்ணா. இருந்தா ஒரே பேர் வைப்பாங்களா வீட்டுல? வாய்ப்பு இல்லையா? அப்ப அதுவும் வாய்ப்பு இல்லை. பாடிக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கறது தப்பு. மூணுத்துக்கும் சேம் ஐடி கொடுக்கறதும் தப்பு. வேற இன்டர்னல் யூஸ் பண்ணணும். இன்டர்னல் ஒரே டைம் தான் எழுதணும். இப்ப இவங்க எதுக்காக நீங்க இன்டர்னல் இந்த மாதிரிலாம் தனித்தனி ஐடி அப்படின்னு நீங்க சொல்றீங்க? ஒரு டிவ் டேக் போட்டு அதுல கொடுக்கலாம். அடேங்கப்பா, யார் அது? யார் அது? பிரேமா? பிரேம். சோ அவன் பிரேம் என்ன சொல்றான் அப்படின்னா, இது மூணுமே தனி எலமெண்ட். இது தனி, இது தனி, இது தனி. ஓகேவா? இத குரூப் பண்ணும். குரூப்னா எப்படி நான் பண்ணுவீங்க? நம்ம இந்த விஷயம் நம்ம பார்க்கலையா அப்படின்னா எல்லாம் பார்த்ததுதான். லேபிள், ஃபர்ஸ்ட் நேம், இன்புட் டைப், டிவ் வந்து போட்டு என்ன பண்ணணும்? குரூப் பண்ணிக்கிட்டோமா? நீங்க எல்லாம் இது உள்ளார இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துக்காக யூஸ் ஆகிறது தான் இந்த டிவ். இப்போ நான் டிவ் ஒன்று போட்டுட்டு இதை மூணுத்தையும் நான் இப்படி போட்டுடுறேன். இப்போ மட்டும் அப்படியே வந்துருமா அப்படின்னா வரும், கண்டிப்பா வரும். ஏன்னா இந்த மூணுத்தோட பேரண்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த டிவ். கரெக்டு தானே? ஏன்னா இந்த டிவுக்குள்ளதான் இங்க இது ஸ்டார்ட் ஆகுது, இங்க முடியுது, இதுக்குள்ளார மூணுமே இருக்கு. ஸோ அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்கிட்ட நான் ஒரு விஷயம் வச்சேன் அப்படின்னா, பேக்ரவுண்டு வந்துச்சா? அப்ப குரூப் வந்து கண்டிப்பா வேணும். ஓகேங்களா? ஒரு குரூப் எலமெண்ட் இருக்கு, அந்த எலமெண்ட்டுக்கு மட்டும் நான் டிசைன் பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயம் நடக்கும். இப்ப நான் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்தேன்னா எது எதுக்கு இது அதையும் கொடுத்துருவோம். இப்ப இந்த டிவுக்குள்ளார இருக்கிற டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு சொல்றேன். இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். வந்துச்சா? ஏன்னா நான் அந்த பேரண்ட் கிட்ட சொல்றேன், உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் இந்த மாதிரி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்ப டிவ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா குரூப் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? டிவ் குரூப் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ நான் ஒரு சாம்பிள் ஒரு வெப்சைட் ஒன்று காட்டுறேன். நீங்க நம்புவீங்களா மாட்டீங்களான்னு தெரியல, இன்னும் ஒரு 15 நாள்ல இதே மாதிரி வெப்சைட் நீங்க ரெடி பண்ணுவீங்க. கதை அடிக்கிறான்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, பிலீவ் மீ, கண்டிப்பா இது நடக்கும். ஓகேங்களா? சரிங்க. இப்ப நான் இந்த வெப்சைட்ல என்னென்ன செக்ஷன் இருக்குன்னு சொல்றேன். இந்த செக்ஷன் பேரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மேல இருக்குல்ல, இது பேரு ஹெட்டர்னு சொல்றாங்க. அதாவது ஹெட்டர் அப்படின்றது என்னன்னா, இந்த வெப்சைட்ல என்னென்ன செக்ஷன்லாம் வரப்போகுதோ அதை சொல்லிடும். நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்தந்த செக்ஷனுக்கு போயிடும். இப்போ இது எந்த செக்ஷன் போகுது? சர்வீசஸ்க்கு போகுது. அடுத்தது போர்ட்ஃபோலியோ போகுது, பிரைசிங், டீமு, கான்டாக்ட். ஓகேங்களா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனா இருக்கும். செக்ஷன்றது எதுக்காக இப்ப நீங்க மென்ஷன் பண்றீங்க அப்படின்னா, டிவ் அப்படின்றது குரூப் பண்றது, செக்ஷன் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா டிவைட் பண்றதுக்காக யூஸ் ஆகும். இப்ப நம்மளுடைய வெப்சைட்ல எத்தனை செக்ஷன் இருக்குன்னா, ஹெட்டர் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கு, அபவுட்னு ஒரு செக்ஷன் இருக்கு, சர்வீசஸ்னு ஒன்று இருக்கு. இன் ஃபியூச்சர்ல இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, நம்ம வெப்சைட் பண்ணும்போது இதை நான் திரும்ப டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, HTML-ல சிமாண்டிக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேக் பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிமாண்டிக் எலமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இது எதுக்காக நான் யூஸ் ஆகுது? செக்ஷன், இதுக்கு ஒரு ஐடி வச்சிடறேன். என்ன ஐடினா ஹெட்டர் அப்படின்னு வைக்கிறேன். ஓகேவா? செக்ஷன் பேரு ஹெட்டர். ஓகேவா? இதுக்குள்ளார நான் கொடுக்கறது எல்லாமே எதுக்காக வர போகுது அப்படின்னா ஹெட்டர். அடுத்தது அவங்க போட்டிருக்க மாதிரி அபவுட்னு ஒரு செக்ஷன். ஓகேங்களா? காப்பி பண்றேன். சர்வீசஸ், ப்ராடக்ட்ஸ், டீம் இப்படின்னு சொல்லு. அப்ப ஆனா நான் திரும்பவும் வந்து செக்ஷனை வந்து ஹெட்டர் நான் போடவே கூடாது. ரீசன் என்ன அப்படின்னா ஐடி ஒண்ணுதான். ஓகேங்களா? அதுக்கு மேல போக கூடாது. அப்ப நம்ம வெப்சைட்ல என்னென்ன செக்ஷன்லாம் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா, ஹெட்டர்னு ஒரு செக்ஷன், அபவுட்னு ஒரு செக்ஷன், சர்வீசஸ், ப்ராடக்ட், டீம். ஓகேங்களா? இவ்வளவு செக்ஷன் கிரியேட் பண்ண போறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போறது எது அப்படின்னா
ஹெட்டர் செக்ஷன் இது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணி ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு அது பார்க்கும்போதே தெரியும் இந்த இடத்துல என்னென்ன செக்ஷன்லாம் வரப்போகுதுன்னா இவ்வளோ செக்ஷன் வரப்போகுது. ஓகேவா. ஃபர்ஸ்ட் செக்ஷன் என்ன அப்படின்னா ஹெட்டர். ஓகேங்களா. இந்த ஹெட்டருக்குள்ளார நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நான் ஒரு அந்த 3 பாக்ஸ் எடுத்துன்னு வந்தேன்ல, இப்போ 3 பாக்ஸ் மட்டும் எடுத்துட்டு வரேன். எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எடுத்த உடனே யாரை போட்டு தாக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும்ன்றது. இவங்களை எடுத்துப்போம் 1 2 3 4. ஓகேவா. அதாவது 4 பாக்ஸ். ஓகேங்களா. கண்டென்ட் அவுட்டுங்க 4 பாக்ஸை நம்ம எடுத்துட்டு வரப்போம். எப்படின்னா 4 பாக்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாக்ஸ் போறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டிவ் எடுத்துப்போம். ஓகேவா. டிவ் எடுத்துக்கிட்டு அதை 4ஆ காப்பி பண்ணிக்குவோம். இதை காப்பி பண்றதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்படி கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் இந்த ஏரோ வந்து கடைசியா வந்துட்டு கண்ட்ரோல் வி அழுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இப்படி காப்பி பண்ணிட்டு இப்படி போடுவீங்கல்ல. ஸோ இந்த கர்சரை கடைசியா வச்சுட்டு கண்ட்ரோல் வி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது காப்பி பேஸ்ட் ஆகிடும். தேவா இதுதானே நீ கேட்ட? அப்படிதான் நினைக்கிறேன். இந்த இடத்துல கர்சர் இருக்கணும். கர்சருக்கு அப்புறம் கண்ட்ரோல் வி கொடுத்தா செக்ஷன் காப்பி ஆகி பேஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா. சரிங்க. இப்ப 4 செக்ஷன் 4 டிவ் கிரியேட் பண்ணிருக்கேன். 4 டிவுக்கும் தனித்தனி ஐடி. பாக்ஸ் 1 தனித்தனி ஐடி தான் கொடுக்கணும். நாலு ஐடி போட்டாச்சு. இப்ப 4 ஐடிக்கும் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா 4 ஐடிக்கு முன்னாடி இந்த ஐடி ஹெட்டருக்கு நான் என்ன பண்றேன் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்டு பிளாக் வந்து கொடுத்துக்கிட்டு ஒரு ஹைட் வந்து ஒரு 400 பிக்சல். ஹைட் வந்து 400 பிக்சல் வித் கண்டிப்பா 100% அப்படியே தான் இருக்கு. ஓகேவா. அடி இந்த மாதிரி போட்டாச்சு. ஓகே. செக்ஷனு இந்த செக்ஷனுக்குள்ளார என்னென்ன பாக்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த செக்ஷனுக்குள்ளார 4 பாக்ஸ் இருக்கு. 1 2 3 4. அப்ப நமக்கு இதுல இருந்து என்ன தெரியணும் அப்படின்னா செக்ஷன் அப்படின்றதுதான் ரொம்ப பெரிய பேரண்ட். ஓகேங்களா. டிவ் அப்படின்றது சும்மா நம்ம HTML எலமெண்ட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய குரூப் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எலமெண்ட். ஸோ இதை விட ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்கு அப்படின்னா செக்ஷன். பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இது ஒரு செக்ஷனு, இது ஒரு செக்ஷன். ஆனா டிவ் வந்து நீங்க ஆயிரக்கணக்கா யூஸ் பண்ணுவீங்க. செக்ஷன் வந்து ஒரு 100 கணக்கு கிட்ட தான் வரும். ஓகேங்களா. அப்ப இந்த செக்ஷனுக்குள்ளார நீங்க இந்த டிவ் எல்லாம் வச்சிருக்க போறீங்க. ஓகேவா. இப்ப 4 இதை நம்ம ரெடி பண்ணுவோம். 4 ஐடிக்கு 4 பாக்ஸ். ஸோ ஐடி 1க்கு பேக்ரவுண்டு ரெட். ஓகே. காப்பி பண்ணி 2 3 4. ஓகேவா. ஓகேங்க. ஐடி 1 2 3 4 கொடுத்தாச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுக்குமே ஆஸ்கி வேல்யூவை வச்சு இப்போ என்ன பண்ண போறோம்னா ஹைட் வந்து செட் பண்ணுவோம். ஹைட்டு பேரண்ட்டுக்கு மொத்தம் 400. இது வந்து ஒரு 80 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன். ஒவ்வொரு பாக்ஸுக்கும் நான் 80 பிக்சல் அப்படின்றத கொடுக்குறேன்ப்பா. ஒவ்வொரு பாக்ஸும் ஹைட்டு 80 பிக்சல். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணா ராமராஜன் சட்டை கலர்ல கலராக வந்துருச்சு. ஓகேவா. கலர் போல் கொஞ்சம் மாதிரி இது 1 2 3 4. சரி. நம்மளுடைய எய்ம் என்ன அப்படின்னா இது 4மே இந்த மாதிரி வரணும். ஓகேவா. அதாவது இது ஹைட் கொஞ்சம் அதிகமாச்சுன்னா இந்த பாக்ஸை தாண்டி வந்துடும். ஏன்னா 80 480 32 கிட்ட இருக்கு. இன்னும் 80 தான் இருக்கு. ஓகேவா. இன்னும் நீங்க அதிகமா கொடுத்தீங்க அப்படின்னா 400 தானே 100 கொடுக்குறேன். 100 கொடுத்தா ஒவ்வொன்றும் 100 எடுத்துக்கிட்டு அந்த பிளாக் கலரு காலி ஆயிடும். ஓகேங்களா. பேரண்ட் ஹைட்டு மறைஞ்சிடும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு இது எல்லாமே பக்கத்துல வரணும். ஓகேங்களா. 1 2 3 4. அப்ப நான் இது என்ன செய்ய போறேன் அப்படின்னா 4மே நான் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் பண்ண போறேன். டிஸ்பிளே இன்லைன் பிளாக் அப்படின்னு சொல்லி. இப்ப நீங்க ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க. இப்போ ஒரு பிரச்சனை வரும். அதை எப்படி ரிசால்வ் பண்றது? டிஸ்பிளே இன்லைன் பிளாக்னு சொன்ன உடனே ஆள் காணாம போயிட்டாரு. ஏன் காணாம போயிட்டாரு? வித்து தரணும்.
சூப்பரா. யார் அகைன் பிரேமா? வேற ஏதாவது கிளாஸ் போறியாடா நீ? ஓகே, என்ன சொல்றான் அப்படின்னா, நம்ம பண்ணது எல்லாமே கரெக்ட். டிஸ்பிளே இன்லைன் பிளாக்னா பக்கத்துல வரும். ஆனா எவ்வளவு தூரத்துக்கு வரணும்ன்றத நம்ம மெஷர் பண்ணல. ஸோ அப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, வித் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். வித் 4 பாக்ஸுக்குமே நான் 250 பிக்சல் அப்படின்ற மாதிரி கொடுக்குறோம். இப்ப பாத்தீங்கன்னா 250 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன். வந்தாச்சு. ஓகேங்களா? இப்ப 4 பாக்ஸும் வந்துருச்சு. இதுலதான் நான் என்ன பிரச்சனைன்னு சொன்னேன் அப்படின்னா, நம்மளால கரெக்டான ரேஷியோ கொடுக்க முடியல. அதுக்காக புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டி தான் இந்த டிஸ்பிளே ஃபிளக்ஸ். சரி, இவர் வந்து என்ன அப்படியே எல்லாத்தையும் அறுத்து தள்ளுறாரு அப்படின்னா ட்ரை பண்ணுவாரு. அது என்ன பண்றோம், எங்க பண்றோம் அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? இப்ப நம்ம இந்த 4 பாக்ஸுக்கும் என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த டைரக்ட் சைல்டு கிட்ட போய் நீ டிஸ்பிளே இன்லைன் பிளாக், நீயும் அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஓகேங்களா? இது இந்த டிஸ்பிளே இன்லைன் பிளாக் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? டிஸ்பிளே ஃபிளக்ஸ் ஆனது இந்த இடத்துல வராது, இங்க வராது. வித்தையும் நான் எடுத்துறேன். ஓகேங்களா? இப்ப பேக்ரவுண்ட் ஹைட் மட்டும் தானே இருக்கு. சரி, இந்த டிஸ்பிளே ஃபிளக்ஸ் எங்க நான் கொடுப்பீங்க அப்படின்னா, பேரண்ட் எலமெண்ட்டுக்கு தான் டிஸ்பிளே ஃபிளக்ஸ் கொடுக்கும். டிஸ்பிளே ஃபிளக்ஸ் பேரண்ட் எலமெண்ட்டுக்கு கொடுத்தா அது என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்குள்ளார இருக்கிற சைல்டு எலமெண்ட் எல்லாத்தையுமே ஒரே ரோல வர வச்சிடும். என்னென்ன சொல்றீங்க அப்படின்னா, இப்ப பாருங்க, பேரண்ட் இதுதானே, இவங்க கிட்ட போயிட்டு டிஸ்பிளே ஃபிளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு ரியல் டைம் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டிஸ்பிளே ஃபிளக்ஸ் நான் போய் சொல்றேன், உனக்கு கீழே எவன்லாம் இருக்கானோ அவன் எல்லாரையுமே ஒரே ரோல வர வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப போய் நான் ரெஃப்ரெஷ் பண்றேன், அகைன் காணாம போச்சு. இப்பதான் ஏதோ கதை சொல்லிட்டு இருந்தேன், பேரண்ட் சைல்டு அப்படின்னா அகைன் இந்த இடத்துலயுமே எவ்வளவு தூரம் அப்படின்றத சொல்லணும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம ஆல்ரெடி வித்து போட்டோமே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த டைம் நம்ம வித்து அப்படின்றத மென்ஷன் பண்ண போறது இல்ல, எல்லாத்துக்குமே ஃபிளக்ஸ் 1 அப்படின்னு சொல்ல போறோம். இப்ப பாருங்க, ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஃபிளக்ஸ் 1 கரெக்டா வந்துச்சா? என்னயா பண்றையோ மிலிட்ரி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இது ஏட்டு வந்து என் கையில கொடுத்துட்டு ஓகே 200 பிக்சல். ஓகே, அதை இன்னும் கொஞ்சம் கூட மாத்திக்கலாம். ஓகே, இப்ப பாத்தீங்க அப்படின்னா கரெக்டான ரேஷியோல வந்து உக்காந்தாச்சு. 1 2 3 4. ஆனா நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். வேற ஏதாவது இன்னொரு 5வது பாக்ஸ் எடுத்துவா அப்படின்னா 5வது பாக்ஸ் எடுத்துட்டு வரேன். ஓகேவா? பாக்ஸ் 5. ஓகேவா? ஸோ அவனுக்கு வேற கலரை கொடுத்துருவோம். அவனுக்கும் அதே மாதிரி ப்ராப்பர்ட்டியை ஆட் பண்ணிடுவோம். இவன் வந்து இந்த கலர். ஓகேவா? இதுக்கு அந்த கலரு. ஓகே, 5வது பாக்ஸ் நம்ம ஃபிளக்ஸ் 1 தான் கொடுத்துருக்கோம். இப்ப பாருங்க, அது உங்களுக்குள்ளாரே பிரிச்சுக்கிச்சா? அதாவது ஃபிளக்ஸ் அப்படின்றது ஃபிளெக்சிபிள், அதாவது அந்த இடத்துல என்ன இடம் இருக்கோ அதை பிரிச்சு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சைல்டுக்கு கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் டிஸ்பிளே ஃபிளக்ஸ். ஓகேங்களா? அப்ப டிஸ்பிளே ஃபிளக்ஸ் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா சைல்டு எலமெண்ட் கொடுக்கக்கூடாது. பேரண்ட் கிட்ட போய் தம்பி இந்தா ஃபிளக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடணும். வித்துக்கு பதிலாக நம்ம இங்க என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபிளக்ஸ் 1 அப்படின்னு சொல்லுவோம். ஃபிளக்ஸ் 1 அப்படின்னா இருக்கிற, ஆனா இந்த ஃபிளக்ஸ் 1 அப்படின்னா என்ன அப்படின்னா 100% வித் இருக்குல்ல, 100% வித்துல ஃபிளக்ஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு 5த்துக்குமே சொல்றேன் அப்படின்னா நீங்க 5 பேருமே சரிசமமா பிரிச்சுக்கணும் அப்படின்றதான் அதனுடைய மீனிங். சரி, நான் இந்த ப்ளூ கலர் இருக்கான்ல இவனை மட்டும் கொஞ்சம் பெருசாக்கு அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா 5 இடம் இருக்குல்ல, நீ மட்டும் 2 இடம் எடுத்துக்கோ, ஏன்னா நீ தான் மூத்த பையன் அப்படின்ற மாதிரி சும்மா சொல்றேன்னு வச்சுக்கோ. ஃபிளக்ஸ் 2ன்னு வச்சிடறேன். அவன் என்ன பண்றான்னா 2 மடங்கான ஸ்பேஸ ப்ளூ கலர் எடுத்துக்கு. அப்பவுமே உங்களுக்கு அந்த இடம் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். 1 2. ஓகேங்களா? இதை நீங்க அப்படியே காப்பி பண்ணி இங்க வச்சீங்கன்னா 2 டைம் வந்து இந்த இது வரும். அடுத்தது இது. ஓகேங்களா? சரி, இல்ல 0.5 அப்படின்னு நான் சொல்றேன். அதுல பாதி, இதுல பாதி. நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
அப்ப டிஸ்பிளே ஃபிளக்ஸ் அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னா, பேரண்ட்டுக்கு நான் கொடுத்தேன்னா சைல்டு எலமெண்ட் எல்லாத்தையுமே ஒரே ரோல வர வச்சுது. இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கா அப்படின்னா எஸ் இருக்கு. அந்த டெக்னிக்கல் டேர்ம் நம்ம போக பார்ப்போம். ஓகேங்களா? பட் இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, டிஸ்பிளே ஃபிளக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது பேரண்ட்டுக்கு தான் கொடுக்கணும். அந்த பேரண்டோட இது வந்து சிமாண்டிக் எலமெண்ட்ஸ். இந்த செக்ஷன் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிமாண்டிக் எலமெண்ட்ஸ். நோட்ல எழுதி வச்சுக்கோ, கண்டிப்பா கேட்பேன். ராஜேஷ் நீ அங்க நின்னுடானா கொஞ்ச நேரம் இரு அப்படின்னா சொல்லிட்டு இருக்காரு. சரியா? நாளைக்கு ஃபுல்லா நீ பாக்குற, நான் கேள்வி கேட்கறேன், நீ பதில் சொல்ற, எல்லாம் போட்டு பொழந்து எடுத்துருவோம். செக்ஷன் வந்து சிமாண்டிக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். 1 2 3 4 5. ஓகே, இப்ப நமக்கு பாத்தீங்க அப்படின்னா ஹெட்டருக்குள்ளார 5 பாக்ஸ் இருக்கு. 5 பாக்ஸும் ஒரே ரோல வரணும் அப்படின்னா இந்த 5 பேர்கிட்ட போய் நான் கத்துறதை விட இவங்க கிட்ட சொல்லிடலாம். இன்ஸ்டெட் ஆஃப் நான் ஒரு ஆளுக்கா நான் மீட்டிங் ஐடியா நான் சென்ட் பண்ணேன் அப்படின்னா அருந்துரும் எனக்கு. ஓகேங்களா? இதுவே நான் குரூப்ல போட்டேன் அப்படின்னா வேலை மிச்சம். அதே தான் இங்கேயும். ஓகேங்களா? இது குரூப். இந்த இடத்துல 6:30 மணிக்கு மீட்டிங் அப்படின்னு போட்டோம்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி பண்ணது என்ன அப்படின்னா ராசா செல்லமே அம்முக்குட்டி அப்படின்றது அது தேவையில்லாது. இப்ப நம்ம ஹெட்டர்ல நம்ம போடவே நமக்கு வேலை முடிஞ்சு போச்சு. இதுலயுமே நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா எது எது காமனா இருக்கு பாருங்க. 1 2 இந்த ஹைட் ஃபிளக்ஸ் எல்லாமே காமனா கொடுத்துட்டு இருக்கும். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே ஒரே ஹைட் தான் கொடுத்துட்டு இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா டிவ் அப்படின்றத இங்க போட்டுட்டு, டிவ்வுக்கு காமனா இது டிவ்னு வந்தாலே இதை நம்ம கொடுக்க சொல்ல போறோம். அதை போய் திரும்ப 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 ரிப்பீட்டடா கோடை எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அப்ப நம்ம இது என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பேக்ரவுண்ட் கலர் மட்டும் தனித்தனியா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம அதை அப்படியே விட்டுட்டோம். ஓகேங்களா? டிவ் இருந்தா ஹைட் 200 பிளஸ் 1 அதனுடைய ஐடியை வச்சு மட்டும் தனித்தனியா கலரை மாத்திக்க போறேன். இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணாலும் அதே தான் ஒர்க் அவுட் ஆகும். புரியுதா? இன்னைக்கு கிளாஸ்